ஸோ தமிழ் வணக்கம் தமிழர்களுக்கு என் தமிழ் வணக்கம். இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐயே என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக ஒரு கன்வின்சிங் வின் எடுத்திருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் பயங்கரமான சப்போர்ட் அந்த வின்னுக்கு இருந்தது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோன்னா, ஸ்ரேயஸ் அண்ட் சுப்மன் கில். அதாவது சுப்மன் கில் என்ன ஏடா நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, டீமில் இருக்கக்கூடாது நீங்கன்னு ஒரு வைஸ் கேப்டன் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது காமாக ஆடினார். அதே சமயத்தில் அடிக்க வேண்டிய பாலை அவர் அடித்தார். ஸோ பியூட்டிஃபுல் நாக். அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் 19 ஃபார் 2 ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் உள்ள வந்து ஒரு அக்ரெசிவ் நாக்கு 50 அடிச்சாரு. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஷி, சுப்மன் கில் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரோட நாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி 19 ஃபார் 2ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் ரோஹித் பேட்டிங் இறங்கின உடனே பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 3 4s அடிச்சு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. 3 4ஸ்ல ஒரு 4 வந்து எட்ஜ். ஸோ மீதி 2 4 நல்ல கன்வின்சிங்கான 4ஆ இருந்து போச்சு. ஸோ அப்புறம் நம்ம ரோஹித் வந்து ஜெய்ஸ்வால் விக்கெட் விட்டோடனே ரோஹித் விக்கெட் விட்டதுனால ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன். அப்போ வந்துட்டு ஆர்ச்சர் எல்லாருமே நல்ல ரிதம்ல இருந்தாங்க. சோ அப்போ வந்து ஸ்ரேயாஸ் வந்து கரெக்டா வந்துட்டு அவரும் சுப்மன் கில்லும் வந்து பக்காவா அப்படியே ஒரு ஸ்கோரையே எடுத்துட்டு போயிட்டு அது மாதிரி ரொம்ப ஸ்லோ டவுன் ரன் ரேட்டும் ஆகாம ஒரு ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு என்ன தேவையோ ஸோ கரெக்டா எடுத்துட்டு போனாங்க. அதுல வந்து சுப்மன் கில் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு காம் இன்னிங்ஸா இருக்கும், பாக்கிறதுக்கு அப்படி இருக்கும். பட் ஆனா எஃபெக்டிவான இன்னிங்ஸ். அவர் வந்து ஓவரால் மேட்ச் பார்த்தோம்னா அவர் வந்து அடிச்சா மாதிரியும் இருக்கும் அடிக்காத மாதிரியும் இருக்கும். ஆனா அவரோட ரன் ரேட்டும் குறையல, லைக் எல்லாமே கரெக்டா எடுத்துட்டு போயிருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து எங்கேயுமே ஸ்லோ டவுன் ஆகல. அவர் வந்துட்டு எங்க போட்டாலும் அடிப்பேன்ற மாதிரிதான் அவர் அடிச்ச ஷாட்டை ஃபர்ஸ்ட் அவர் பவுன்சர்ல 6 ஒன்னு அடிச்சாரு. அதுல இருந்தே அவருக்கு தெரிஞ்சிருச்சா ஒரு நல்ல ரிதம்ல இருக்காரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு 19 ஃபார் 2ல இருந்து அவங்க ஒரு ஸ்கோர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு நல்ல செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அடுத்த பேட்டர்ஸ். சோ அவங்க நம்ம இந்தியா ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான் மெயினா. எஸ், கரெக்ட். அதுவும் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஷார்ட் பால் வீக்னஸ்ஸு, ஷார்ட் பால் போட்டாலே அவுட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்ச்சர் 2 6 தொடர்ந்து வச்சார். ரெண்டுமே சரியான ஷாட்டு. ஸோ அவர் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்ற இதிலே தெரியுது. பட் இவங்க 2 பேர் நாக் ஒரு ரொம்ப க்ரூஷியலாக இருந்தது. இன்னொரு க்ரூஷியலான நாக் அக்ஸார் பட்டேல். நான் போன வீடியோ சொன்னேன் அவர் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்ட்டு. நேற்றையும் இந்தியா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இந்த மிடில் வேணும்ன்ட்டு கௌதம் கம்பீர் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரு. அக்ரெசிவாக ஆரம்பிச்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ், அதுவும் குரூஷியலாக இருந்தது. ஸோ ஜோஷ்வா, நீ அந்த அக்ஸர் பட்டேல் இன்னிங்ஸ் பற்றி பேசு. அக்ஸர் பட்டேல் பக்காவா ஆடினாரு, மெச்சூர் ஆடினாங்க. ஆடின 3 பேருமே சரி மெச்சூர் ஆடி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க நாக் பார்க்கும்போது. ஏன்னா ஓடிஐ கேம்னு வந்துட்டீங்கன்னா இப்போ T20 மாதிரி கிடையாது, ஸ்ட்ரைக் ரேட் ஒரு கன்சர்னே கிடையாது. நீங்க வந்து 50 ஓவர்ஸ் நின்று ஸ்டே பண்ணி பேட்டிங் இது பண்ணணும். உங்களுக்கு சைட்ல ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் ஸ்டே பண்றீங்கன்னா ரன்ஸ் வரும். கிட்டத்தட்ட ஓடிஐ கேம் அந்த மாதிரி தான் பக்காவா ஆடி இருந்தாங்க. எனக்கு அக்ஸர் பட்டேல் தான் அப்கோர்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா வந்து கை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே இவங்க நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அக்ஸர் பட்டேலுக்கு கேம் இன்னும் ஈஸியா போயிடுச்சு. அவர் இன்னும் கம்ஃபர்டபுளா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. 50 போட்டதுக்கு அப்புறம் ஆதில் ரஷீத் போட்டார் ஒரு பால். என்ன டெலிவரி, எங்கேயோ ஸ்பின் ஆகி ஸ்டம்ப் விக்கெட் எடுத்துருச்சு. ஆனா ஸ்பின்னர்ஸ், இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே ஃபுல்லரா தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபுல்லரா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் சரி, சுப்மன் கில்க்குமே சரி, அக்ஸர் பட்டேலுக்குமே சரி, அந்த பால் கரெக்டா மாட்டிருச்சு. ஆதில் ரஷீதுக்கு கிளிக் பண்ணிட்டாரு, முடிஞ்சிருச்சு விக்கெட். பக்காவாடி இருந்தாரு அக்ஷர் பட்டேல். ப்ராப்பரா அவருக்கு 50 ரொம்ப இம்பார்ட்டன்டான நாக் தான் கண்டிப்பா. ஏன்னா லோ டார்கெட் தான். நீங்க சேஸ் பண்ணவும் அவ்வளவு பெருசா யாரும் நம்பர்ஸ் கிடையாது இப்ப இருக்கிற ஃபார்ம் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல ப்ராப்பரா மெச்சூரா ஒரு நாக் அடிந்தாரு. எஸ், கரெக்ட். அதுவும் இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் போடும்போது பால் பயங்கரமாக டேர்ன் ஆச்சு. ஆடில் ரஷீட்லாம் ஷேன்வான் மாதிரி போட்டார் அந்த பால். அன்பிலீவபிளாக இருந்தது அந்த பால் பார்க்க. ஸோ அதான் இந்தியா அகெயின் நம்ம இன்னும் பேச வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஃபார்ம். என்ன சொல்கிறது, அவர் பிஜிடிலேருந்தே கான்ஃபிடென்ஸில் பயங்கர லோவாக இருக்கார். அது கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா இன்னொரு டேல ரோஹித் சர்மா அந்த ஷாட்டை அந்த லெக் சைடில் அடிச்சிருப்பார், ஆன் டிரைவ் மாதிரி அடிச்சிருப்பார். பட் ஸ்டில் என்ன சொல்கிறது, சாகிப் மஹமூத் அது ஒன்றும் பெரிய விக்கெட் எடுக்கிற பால் கூட கிடையாது. அதுலேயும் அவுட் ஆனார். கம்ப்ளீட்டாக லோ இன் கான்ஃபிடென்ஸாக இருக்காருன்னு தெரியுது. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு வரதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ரொம்ப புவரான ஒரு டெலிவரியில அவுட் ஆனது தான் எனக்கு ரொம்ப கவலை. அட்லீஸ்ட் ஒரு செம்ம டெலிவரி அப்படியே இன்ஸ்விங் ஆகல, அவுட் ஸ்விங் ஆகிட்டு போல்ட் ஆனா ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, தட் வாஸ் குட் ஆஃப் டெலிவரி. அவுட் ஆயிருந்தா ஓகே, ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல பால் தான் அவுட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு டெலிவரியே இல்ல. ஐபிஎல் அவுட் ஆகிற மாதிரி அவுட் ஆயிட்டு கூடாது. மும்பை இந்தியன்ஸ்க்கு ஏதாச்சும் ஃபார்ம் அவுட் ஆன டைம்ல அப்படியே அவுட் ஆகிற மாதிரி லிட்டரா அந்த மாதிரி தான் இருந்தது.
2/7 நினைக்கிறேன் ஒரு ஸ்கோர். ரொம்ப கம்மியா இருந்தது. இப்படி ஏன் அட்லீஸ்ட் சரி ஓடிஐ கேம்ல எப்பவுமே ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு. செல்ஃப்லெஸ்ஸா நாக் அடிட்டு போறாரு. 50 ஸ்கோர் 40 50 அடிச்சுட்டு நல்லா ஸ்டார்ட் கொடுத்து போறாரு. பார்க்கலாம் அடிச்சுட்டு போயிடுவாரு. அவரே ஏன் இப்படி ஆடினாரு என்னன்னு தெரியல. ஜெய்ஸ்வால் ஆடினாங்க. ஜெய்ஸ்வால் இப்படி இது பண்ணா இவருக்கு அந்த இது போயிடுச்சா இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு இப்போ அவர் யங்ஸ்டர் தான், நம்ம அவருக்கு பிளேம் பண்ண முடியாது. ஆனா ரோஹித்தோட ஃபார்ம் வந்து கண்டிப்பா இப்போ டிப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். ஓகே, டெஸ்ட் மட்டும் ஒரு கன்சர்னா இருந்தது. சரி பரவாயில்ல, ஓடிஐ கேம் ஆடுவாரு, இதுக்கு ஓடிஐ ஃபார்ம் நல்லா இருக்கும்னு பார்த்தா ஓடிஐ ஃபார்ம்ல இப்போ டிப் ஆயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஓடிஐ கேம்ல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. மெயினா இப்போ இது பண்ற அளவுக்கு இப்போ இது முடிச்சிருவோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரும். நம்ம ஓடிஐ கேம்ஸ்மே பெருசா ஆடல. லைக் லாஸ்ட் இயர் நம்ம ஒண்ணுமே பெருசா விளையாடல. நம்ம ரொம்ப கம்மியா லிமிட்டடான ஓடிஐ கேம்ஸ் தான் ஆடி இருந்தோம். அதுக்குள்ள சாம்பியன்ஸ் ட்ராஃபி கேம் வருதுங்கிற போது அதுதான் நம்ம மேபி இன்னும் ஓடிஐ கேம்ஸ் ஆச்சு நமக்கு மேபி நமக்கு ஸ்கெடியூல் பண்ணபடி நமக்கு எதுவும் கிடைக்கல. பட் மேபி இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தா அட்லீஸ்ட் அவங்களோட ஃபார்முக்கு ஏதாச்சும் டைம் கிடைச்சிருக்கும். எஸ், கரெக்டு. இந்தியன் பேட்டிங் அந்த 3 பேர் தான் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தாங்க, ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க மேட்ச்சை. அண்ட் போலிங் பார்க்கும்போது ஹர்ஷித் ராணா டெபியூ பண்ணார். ஹர்ஷ்தீப் சிங் ஆடல சர்ப்ரைசிங்காக. அண்ட் முகமது ஷமியும் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் இருக்குது. அவர் நல்ல ரிதமில் இருக்கார். இன்னும் 2 மேட்ச் இருக்குது. ஸோ அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்துடுவார்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம முகமது ஷமியோட போலிங் அண்ட் ஹர்ஷித் ராணா ப்ரில்லியண்டாக போட்டார். அண்ட் ரவீந்திர ஜடேஜா அவர் லெஜெண்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. 3 விக்கெட் பயங்கரமாக ஒரே இடத்துல போட்டு ஜோர் ரூட்டெல்லாம் பயங்கரமான விக்கெட் எடுத்தார். ஸோ ஹர்ஷித் ராணா அண்ட் ஜடேஜா போலிங் பற்றி ரிஷி என்ன? ஹர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா அவர் நேற்றுக்கு வந்துட்டு அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் விக்கெட் நம்ம வந்து கன்ஃபார்ம் ஒரு கிரெடிட் ஹர்ஷித் ராணாக்கு ஒரு 50% தான். கன்ஃபார்ம் அதர் 50% ஜெய்ஸ்வால்க்கும். அதுவே ஹாரி ப்ரூக்கு போட்ட பால் வந்து ஒரு டாப் நாச்சான பால். அந்த எட்ஜ் ஆகி கேஎல் ராகுல் பிடிக்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பக்காவான பால். அவர் வந்து நல்ல ரிதம்ல அவர் வந்து கரெக்டான பவுன்சர் லென்த் போட்டு அது ஒரு அவரோட ஃபேவரட் பால்னு கூட சொன்னாங்க நேற்றுக்கு. சோ அந்த இதுல வந்து நல்ல ஒரு பவுன்சர் லென்த் போட்டு ஹாரி ப்ரூக்கா விக்கெட் எடுத்தார். அவர் பார்க்கும்போது ஒரு போட்ட பவுலர்ஸ்ல கொஞ்சம் எக்கானமி வந்து கொஞ்சம் மத்தவங்களை கம்பேர் பண்ணா கொஞ்சம் அதிகமா இருக்கு. 7.5 or 5.7 இருக்கு. சோ அது வந்து நம்மளுக்கு அவர் வந்து 3 விக்கெட் எடுத்தாலும் கூட சோ அவர் வந்து அது வந்து அவ்வளவா ஓடிஐல அவ்வளவு பிரச்சனை ஆகாது. ஏன்னா ஓவர் ஸ்கோரே கம்மியா தான் இருக்குன்ற போது நம்ம ஜடேஜா வந்தோம்னா ஜடேஜா நீ சொன்ன மாதிரி ஒரு லெஜண்ட் நிரூபிச்சிட்டாரு. ஆனா அவர் வந்துட்டு எக்கானமிலையும் கம்மி. அவர் விக்கெட் எடுத்ததும் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பிளஸ் அவர் அந்த ஆதில் ரஷீதுக்கு போட்ட பால் அதெல்லாம் வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, ஒரு அவரு சுத்தமா ஜட்ஜே பண்ணல. ஆதில் ரஷீத் வந்து இவரை வந்து இப்படி போடுவாரு அப்படின்னா ஒரு சென்டர் பிச் ஆகி கொஞ்சம் லைட்டா டர்ன் பண்ணாரு, கரெக்டா அதை அடிச்சது ஸ்டெப்ல. சோ அவரு ஜடேஜா சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து இது மாதிரி எத்தனையோ கேம் ஆடி இருப்பாரு. சோ அவருக்கு வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அந்த டெக்னிக் வைஸ் எல்லாத்தையும் அவரு செம்மையா பர்ஃபெக்ஷன் பண்ணிட்டாங்க. சோ அதான் மத்தபடி இந்தியா ஹோல் டீமாவே பவுலிங்ல நல்லாவே பண்ணிச்சு. அவரும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, இவரும் 3 விக்கெட் எடுத்துட்டாரு. மிச்சம் எல்லாருமே எக்கனாமியா போட்டு 247க்கு ஆல் அவுட்டே பண்ணிட்டாங்க. எஸ், கரெக்ட். அது இந்த காலத்தில் கிரிக்கெட் போகிறத பார்த்தா 247லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆடிட்டாங்க இந்தியா. மினிமம் 300 தேவைன்ற மாதிரி இருக்குது இந்த இப்போ ஆடுற கேம்ஸ்லாம் பார்க்கும்போது. அண்ட் முகமது ஷமியோட கம்பேக்கும் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. நல்ல மெய்டனில் ஆரம்பித்து ஸ்விங்கெலாம் பக்காவாக இருக்குது. பட் குல்தீப் யாதவ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி ஜோஷா என்ன நினைக்கிறேன்? குல்தீப் யாதவ் இன்னும் டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடணுமா, அரல்ஸ் இன்னும் மேட்ச் ப்ராக்டிஸ் அவருக்கு பத்தலையா? எல்லா பவுலர்ஸோட ஃபார்மே நல்லா தான் இருந்தது. நான் ஹர்ஷித் ராணா சொல்லுவேன், அப்புறம் ஸ்டார்டிங் பேஸ் சொல்லுவேன். அந்த ஃபில் ஷாட் போட்டு பிறந்துட்டாரு, ஒரு சம்மட்டி அடிச்சாரு போட்டு. அதெல்லாம் ஏன்னா அவரும் என்ன பவர் பிளே ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 8 ஓவர்ஸ்ல 70 கிட்ட வந்துட்டாங்க. ஓடிஐல பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஸ்கோர் வந்து அதிகமான ஸ்கோர் தான். T20 மாதிரி ஆயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹர்ஷித் ராணா பிரில்லியண்டா வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. அதை அவர் அப்ரிஷியேட் பண்ணுவோம். எல்லாருமே நல்லா தான் போட்டுருந்தாங்க. ஷமியும் நல்லா தான் போட்டுருந்தாங்க. மெயினா குல்தீப் யாதவ் எப்படி சொல்றது, அவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா இல்ல இன்னும் அவருக்கு கேம்ஸ் ஆடணுமா, இல்ல நான் நார்மலைஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது சரியா தெரியல. மேபி அவர் இன்னும் நிறைய கேம்ஸ் ஆடினா மேபி அந்த எக்ஸ்போஷர் கிடைக்குமோ, இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த இதுக்கு செட் ஆக டைம் ஆகுதோ அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன். குல்தீப் யாதவ் ஓகே. ஹர்திக் பாண்டியா வந்து நான் இது பண்ணவே மாட்டேன். நான் எனக்கு அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடிச்சாரு, 3 4 அடிச்சாரு நினைக்கிறேன், தெரியல. செம்மையா அடிச்சாரு 3 4 ஒரே மாதிரிதான் போட்டாரு. பாண்டியா ஒரே பால் தான், 3 பாலும் ஒரே மாதிரி தான் போட்டு போல நல்லா ஷார்ட் பால் போட்டு நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ இது மாதிரி குரூஷியலான லைக் லிட்டரலா டெய்லண்டர்ஸ் இது பண்ணும்போது ஏன் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் போகுது அப்படிங்கிறது பெரிய கன்சர்ன். ஏன்னா இது வந்து ஓடிஐ அப்படின்னு சொல்றது ஒரு ரன்ல கூட தோக்க சான்ஸ் இருக்குங்கிற போது ஏன் லூஸ் ரன்ஸ் விடணும் அப்படிங்கறதான் கேள்வியே. இப்போ
இப்போ கடைசியா டெய்லர் டஸ் தான் இருக்காங்க, ஏன் இப்போ எக்ஸ்ட்ராவா ரன்ஸ் தரணும், டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போறாமேங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்றேன்னு என்னென்னமோ ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ரன்ஸ் போயிடுச்சு. இப்போ 248 வந்துருச்சு. இது இன்னும் எப்படி சொல்றது, என்ன கேட்டிருந்தா இன்னும் ஒரு 230 அதுக்குள்ளே கூட முடிச்சிருக்கலாம். அந்த டெய்லர் டஸ் கொஞ்சம் ஆடுறதுனால 248 வந்துருச்சு. மேபி இதையுமே கூட தடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஓவராலா பார்க்கும்போது 248 ஒரு டீசென்டான ஸ்கோர் தான், சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான். பட் இதையுமே தடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல மேபி அது இம்ப்ரூவ் பண்றது தப்பு இல்லை. எஸ் கரெக்டு. அதுவும் ஜோஃப்ராச்சும் ஒரு 6 அடிச்சார்னு நினைக்கிறேன். அந்த 2 4 ஒரு 6 அடிச்சாரு. ஆமாம், இந்தியாவுக்கு ரொம்ப நாளாகவே இந்த ப்ராப்ளம் இல்லை அந்த டெய்லண்டர்ஸ் எடுக்கிறது. ஏன்னா பிஜிடிலையும் பார்க்கும்போது ஹாசில்வுட் வந்து ஒரு 10 ரன் அடிப்பார், லயன் ஒரு 40 அடிப்பார், போலண்ட் கொஞ்சம் அடிப்பார், மிச்சல் ஸ்டார்க் அடிப்பார். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லண்டர்ஸ்க்கு நிறைய ரன் கொடுத்துட்ருக்கோம். பட் ஸ்டில் நம்ம நேற்று மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அதனால ஒரு ப்ராப்ளமாக பார்க்கல. நேற்றுக்கு மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா டெய்லாண்டர்ஸ் அடிச்ச அந்த 248 ஸ்கோர் வந்ததுல அக்ஷர் பட்டேல் வந்து ஆதில் ரஷீத் கிட்ட நல்ல பால் அவுட். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பேக் டு பேக் விக்கெட் விழுந்தது. விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க இதே கான்செப்ட்ல கொஞ்சம் இந்த டெய்லாண்டர்ஸ் இன்னும் ஒரு 20 25 30 ரன் எடுத்திருந்தா இவங்களால அந்த குறுக்கிட்ட அந்த இதுல 4 விக்கெட் 3 விக்கெட் எடுக்க முடியாது, நம்ம சொல்லவே முடியாது. சோ நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்சை கூட க்ளோஸ். இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கன்வின்சிங் வின் கிடையாது. நான் என்னோட பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, பவுலிங் வைஸ்ல நம்ம நல்லா பண்ணிட்டோம். பேட்டிங் வைஸ்ல ஃபர்ஸ்ட் அக்ஷர் பட்டேல் வரைக்கும், அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பேர் அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்கும் போது சுமன் கில் ஆங்கரிங் பண்ணி, சுமன் கில் அடிக்கும் போது அக்ஷர் ஆங்கர் பண்ணக்கு அப்புறம் இவங்க அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்துட்டே இருந்தது. நான் இதுக்கு பார்க்கும்போது ஒரு ஃபார் 3-ஓ ஃபார் 4-ஓ இருந்தது. டக்குன்னு பார்த்தா ஃபார் 6 வந்து விக்கெட். அந்த இடத்துல இவங்க ஒரு 30 ரன் அதிகமா அடிச்சிருந்தா அந்த இடத்துல இங்கிலாந்து தான் டாப். ஏன்னா அவங்க விக்கெட் கான்பிடன்ஸ்ல இருப்பாங்க. ஆதில் ரஷீதுக்கு ஓவர் முடிஞ்சு முடியலனா கூட அவருக்கு நல்லா திரும்புறதோட வேற யாரா எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம அடுத்தது பார்த்தா நம்மளுக்கும் டெய்லாண்டர்ஸ் வந்துடும். நம்ம பேட்ஸ்மேன்ஸ்க்குமே டெய்லாண்டர் வரும்போது அவங்க நல்ல பவுலிங் யூனிட் ஆர்ச்சர் முகமது அவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து போட வச்சுட்டாங்கன்னா அப்போ கேம் வந்து எப்படி வேணா மாறி இருக்கலாம். சோ இப்ப ஜோஷ்வா சொல்ற மாதிரி ஒரு 15 ரன்ஸ் ஒரு 20 ரன்ஸ் முன்னாடியே அவுட் ஆகிருக்கலாம். இவங்க வந்து ஹர்திக் பாண்டியா வந்து டவுன் த லெக் இல்ல ஸ்ட்ரெயிட்டா அந்த ஜோஃபர் ஆர்ச்சர், இது 2 பிரச்சனையும் ஆகும். வரப்போற மேட்ச்ல ஜோஃபர் ஆர்ச்சருக்கு பேட்டிங் கான்பிடன்ஸ், அதாவது அவங்க ஆர்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அதுவும் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். ஆதில் ரஷீத் T20ல இருந்தே எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்தோட மத்த பேட்டர்ஸோட ஆதில் ரஷீத் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கடைசியில கொஞ்சம் ஆடி தட்டி ஆடிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது எனக்கு மட்டும் தான் தோணுதா எல்லாருக்கும் தோணுதான்னு தெரியல. பட் அவர் தான் கொஞ்சம் கன்வின்சிங்கான 4 அப்படிலாம் அடிச்சிட்டு இருக்காரு. அவரை நம்மளே போட்டு கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஆக்கிடுவோன்ற மாதிரி இருக்குது. அவர் ஆல்ரவுண்டர் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அவர் ஒரு லெஜெண்டரி ஸ்பின்னர், அது இதுவே கிடையாது. அவருக்கு நம்மளே ஒரு 230 220ல நம்மளுக்கு வந்து அவ்வளவுதான். இதுக்கப்புறம் டெய்லாண்டர்ஸ்னா நம்ம மைண்ட்ல ஒரு 10-15 ரன்ஸ்க்குள்ள ஆல் அவுட் பண்ணணும். இவங்க வந்துட்டு டெய்லாண்டர்ஸ் தானே போட்டு ஒரு 4 ஒரு 6 இல்ல 2 4 ஒரு 6 கொடுத்தா அது எல்லாமே அக்கௌண்ட்ல ஆட் ஆயிட்டு தான் போகுது. அது நம்மளுக்கு கடைசியில 1/4 ரன்ஸ் 1/3 ரன்ஸ் அப்படின்னு வரும்போது அது நம்ம அப்ப யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. சோ நம்ம இவங்களுக்கு ரன் கொடுத்துருக்க கூடாதோ அப்படின்னு எதர் பேட்ஸ்மேன் ஆர் டெய்லாண்டர்ஸ் 2 பேருக்குமே நம்ம ஒரு நல்ல குவாலிட்டி பால் தான் போடணும்ன்றதுதான் ஒரு இதுவே. நீங்க ஜோ ரூட்டுக்கு பட்லருக்கு போடுறீங்களா ஒரு குவாலிட்டி பால், அதே பால் ஆதில் ரஷீதுக்கும் ஆர்ச்சருக்கும் போடுங்க. அவங்களும் ஒரு பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்ணி ஆடினாதான் நம்ம வந்து சீக்கிரமா கேம் முடிக்க முடியும். எஸ் கரெக்டு. அதுவும் ஷமி வந்து 7 ஓவர் என்னதான் போட்டார்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 ஓவர் கொடுத்துருக்கலாம். ரோஹித் சர்மா அங்கே ஒரு சின்ன எரர் பண்ணார். ஸோ எஸ் ஆக மொத்தம் ஒரு வின் கிடச்சிருக்கு. என்னதான் 6 விக்கெட் போயிருந்தாலும் ஒரு ஓரளவுக்கு ஜெயிச்சிருவோம். நமக்கு ஜடேஜா அந்த 8ல் பேட்டிங் வரதுனால நமக்கு இது கொஞ்சம் கன்வின்சிங்காக தெரியலாம். பட் ஸ்டில் நேற்று பிச்சில் ஒரு 290 பார் ஸ்கோர், அவங்க ஒரு 280 அடிச்சிருந்தா கூட நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா டக்குன்னு 2 விக்கெட் போச்சு, மொமெண்டம் அவங்களுக்கு போச்சு. பட் ஸ்டில் ஜெயிச்சிட்டோம் இந்தியா. செகண்ட் ODI கட்டாக்கில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் இந்தியா தான். பட் வந்து ரொம்ப பெரிய ஏஜ் கொடுக்க மாட்டேன், ஒரு 55-45 தான் நான் கொடுப்பேன். ஜோஷ்வா நீ என்ன நினைக்கிறேன்? இந்தியாக்கு 60 இங்கிலாந்து 40 நான் கொடுப்பேன். ரிஷி நீ? நான் 50-50 தான். ஓகே, ஸோ எல்லாம் பார்த்தாச்சு. நேற்று மேட்ச் ரிவ்யூ பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில் வரலாம். ஸோ தேங்க்ஸ் வியூவர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஜோஷ்வா, ரிஷி.